உனக்கு ஒரு காலம் வரும், நல்லா படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்ன்ட்டு. ஆனால் நீ 8ஆவதுல 2 வருஷம் ஃபெயில் ஆகிருப்ப, இல்லை படிச்சிருக்க மாட்டேன். நீ அங்கே போகும்போது உனக்கு தெரியும், அப்போ வலிக்கும். அப்போ என்ன சொல்லுவேன்னா, நான் தான் தெரியாமல் குழந்தையா இருந்தேன்னா என்னையா அடிக்கலைன்னு கேட்பேன். என்ன கேட்பேன்? என்னையா அடிச்சு பழக்கலை, நான் என்னை ஏன் கட்டாயப்படுத்தலை? முதல்ல சுதந்திரம் உள்ளன்னு கேட்ட நீ அப்புறமா என்ன சொல்லுவேன்? வளர்ந்த பிறகு நான் தான் முட்டாள், நீ என்ன பண்ணிடணும்? கடவுள்கிட்டே கேட்ப நீ. நான் தான் என்ன நிறைய பேர் மேலாம் கேட்டாங்க, என்னையா கடவுள் முட்டாள படித்தாருன்னு கேட்டான். நீ முட்டாள போயிட்டே அவர் படித்தாரா? அப்போது பிடிக்கலன்னு ஒன்று ஏன் எனக்கு ஆச்சுன்னா, இது சரி இது தப்புன்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சி, இது கதை தான் கதை புக்கு மாதிரி படியா புக்குன்ற. நான் ஏன் அது பெருசாக சீரியஸாக படிச்சிக்கிறேன்? ஜாலியாக படிக்க தெரில, உனக்கு கொண்டாட்டமாக படிக்க தெரில. கதையில் என்ன சொல்லிக்கிறாங்க, யாரோ வந்தாங்க போனாங்க நின்னாங்க பண்ணாங்க, அதே தான் அதுவும். சயின்ஸ் மட்டும் என்ன சொல்லுங்கிறாங்க, என் உணவு ஒருத்தன் போனால் ஆடு மேய்ச்சிருந்தான், இரும்பு வச்சுருந்தான், ஸ்டிக்கை வச்சான், திரும்ப தூக்கவே முடியல. அப்போ அது இழுகுதுன்னு அங்கே ஏதோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிச்சவன் பேர் மேக்னுக்கு, அதனால் அவன் அது பேர் என்னன்னு வச்சுட்டான், மேக்னெட்டிக்னு வச்சுட்டாங்க. கதை தானே, அறிவியல்னு சொல்கிற. தூக்கி போட்டால் வடது பக்கம் இடது பக்கம் சுற்றுது, அதை வச்சு தான் துருவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ நார்த்து போல் சவுத்து போல் அந்த மேக்னெட்டில் பதிவாயிட்டுக்குது. சயின்ஸை ஏன் சயின்ஸ் மாதிரி படிக்கிற? முதல்ல பிடிக்காத விஷயத்த பிடிக்க வை. பிடிக்காத விஷயத்த சொன்னால் சொல்லு, எனக்கு இது மாதிரி பொம்மைலாம் கும்புறது, இந்த சாணியத்து பூசிக்கிறது எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சா செய்யின்னு யார் சொல்லணும்? சரி உனக்காக வச்சுக்கிற, வேறு வழியில் சனின்னு கம்முன்னு வெயிட் பண்ணு. 12 வயசு காலமாக நான் பண்ணேன். ஒன்று மாடா நீ சொல்கிறதே செஞ்சுக்கிறதுன்னு கேளு. அப்போ நான் அந்த ஆத்தாளா இருந்தான்னா நான்லாம் அப்படி தான். எங்கள் அப்பனை பார்த்து, எங்கள் அம்மாவை பார்த்து, எல்லோரும் பார்த்து, இந்த சமூகத்தை பற்றி அதான் சொல்லுங்கிறேன். ஏன்னா நீங்களாம் சொன்னால் நான் எப்படி ஜாதியில் மட்டமாயிடுவோம் பட அப்படின்ட்டுருவேன். புரியுதானா சொல்கிறேன்ட்டு? யாரோ ஒருத்தர் சொல்கிறான், நீ போறியாப்பா குரு அவர் ஒரு மட்டமான ஜாதிக்காருன்னு உங்ககிட்ட, அவனுக்கு ரொம்ப நெருக்கமான அந்த அளவு இப்போ நான் சொல்ல முடியாது, குழந்தைக்கிறேன். நீ வளர்ந்த பிறகு சொல்லினே யார் தப்பு? அப்போ பிடிக்காத விஷயம்னு ஒன்று இல்லை, பிடிக்காததுக்கு சரியான காரணம் இருக்கும். ஒன்று சொன்னவன் தப்பாக இருக்கும், இல்லை நம்ம தப்பாக இருப்போம். நம்ம எந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம், இதை எதிர்த்து நம்மளால் வாழ முடியுமானா வாழு, எதிர்க்க முடியாதுன்னா எதிர்க்காது. படிக்க பிடிக்கலன்னா படிக்காத. எப்படி வாழ போகிறோன்னு யார் முடிவு பண்ணணும்? முடிவு பண்ணிட்டு சொல்லு, எனக்கு படிக்கலாம் முடியல, சும்மா ஜாலியாக இது பிச்சை எடுத்து போகலான்னுங்கிறேன், ஜாலியாக இருக்குது, ஒரு கோமனை ஒன்று கண்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு என்ன தப்பு? நம்ம முட்டாள்தானே கிடையாதுன்னா சிரிக்கிறீங்க. இது வேலை இல்லாமல் காலங்காலத்தில் எழுந்துன்னு தலை வாரின்னு பேண்ட்டு போட்டு சோடு போட்டு டையை கட்டி ஈடு போட்டு சாமி என்ன போடுவாங்க சாப்பிட்டு. ஆனால் அது யாருக்கு பிடிச்சிருக்குண்ணா? பின்னாடி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. பின்னாடி என்ன சொல்லக்கூடாது?